சின்ன பிள்ளைடா, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லட்டா? சரி, வாங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பின்னால் தள்ளிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பின்னால் தள்ளிப்போங்க. பின்னால் தள்ளிப்போங்க. 4 அடி வித்தியாசம் இருக்கணும். சமூக இடைவெளி விட்டு தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஆளுக்கு யாருக்கும் கொரோனா இருந்ததுன்னா உனக்கு வந்துடும். போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க அப்புறம் உனக்கு. ஆமாம், கொஞ்சம் தள்ளி. ரைட். கொஞ்சம் இல்லை. சரி சரி, அப்படி சரி. இன்றைக்கி ஒரு நல்ல காய்ச்சல் தானே. அதாவது ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருந்தார். அந்த அரசர் ரொம்ப நல்ல ஆள், நல்ல குணம். நல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்வார். முதியவர்கள் இந்த மாதிரி இந்த ஆட்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்பாரு. வேறு ஒன்று, இந்த சின்ன குழந்தைகளுக்கு புக்கு செலவு இதெல்லாம் கொடுப்பாரு. புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இப்படி நிறையா தான தர்மங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தார். இது நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டு மக்கள் வயாமை இவர் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க. இவரு நிறைய பரிசுலாம் கொடுப்பாரு. சின்ன சின்ன பரிசுகள்லாம் கொடுப்பாரு. இந்த கஷ்டப்பட்ட ஆட்கள் பணங்கள்லாம் கொடுப்பாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கு. இதை மந்திரிக்கு இது பிடிக்கல. மந்திரி என்ன நினைச்சான், இவர் அரசருக்கு நல்ல பேர் கிடச்சிட்டு இருக்க, இதை எப்படியா நம்ம கெடுக்கணும், இல்லைன்னா அரசரை சோழிய முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணான். பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அரசருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு காக்கா வரும். அந்த காக்காக்கு கொஞ்சம் போடுவார். ஏன்னா இவருக்கு அரசராக இருக்கனால இவருக்கு ஆபத்துக்கள் நிறையா வரும். உணவில் ஏதாவது விஷத்தை கலந்து வச்சிருவான். அதுக்கு ஒரு பயந்து இவர் அந்த மாதிரி பண்ணுவார். இந்த மந்திரி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் எப்படியாவது அரசர் எப்படியாவது க்ளோஸ் பண்ணி சொல்லி ஒரு ரொட்டி எடுத்து அந்த ரொட்டியில் பாய்சனை தடவி அரசர்கிட்ட கொடுத்துருக்காரு. அரசரும் சரி நம்ம மந்திரிலாம் தந்திருக்காருன்னு சொல்லி வாங்கியிருக்காரு ரொட்டியை. வாங்கின உடனே அந்த காக்கா எப்பவும் சாப்பாடு டைமில் காக்கா வரும்ல, அந்த காக்கா டக்குன்னு கையிலேருந்து பிடிக்கிட்டு ஓடிச்சு. ஓடணுன்னு பார்க்காரு. இவர் என்னடா இது அதிசயமாக இருக்குது, நம்மெல்லாம் இந்த காக்காக்கி கொடுப்போம், அது நம்ம கையிலேருந்து பிடிக்கிட்டு போகுத எதுக்குன்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம். அந்த இவர் என்ன செய்தார், ஒரே குழப்படியாக இருந்து இப்படி தூக்கிட்டு போயிட்டு இருந்து. இது என்ன செய்யிருக்கு, இந்த காக்கா அந்த ரொட்டி தின்ற தூக்கிட்டு போய் ரொம்ப தூரத்தில் கொண்டு போட்டுட்டு, ஆள் இல்லாத இடத்துல போட்டுட்டு பழையபடி வந்திருக்கு. வந்த உடனே பார்த்துருக்காரு. இவருக்கு ஒரே குழப்படியாக இருந்திருக்கு. அப்போ அப்படியே மந்திரியை பார்த்துருக்காரு. மந்திரியை பார்த்தோன்னா மந்திரிக்கு மேலே பூரா வேத்து விறுவிறுத்து கையெல்லாம் ஆட்டம் கொடுத்துச்சு. அப்போ அவர் தப்பு செய்ய போய் தான் இவருக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சு அவரை மிரட்டி கேட்கும்போது அவர் ஒத்துக்கிட்டார். உடனே உள்ள ஜெயிலில் தள்ளிட்டார், உள்ள கடன். எப்படின்னா இவருக்கு அதுக்கு பிறகு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல வேளை இந்த காக்காக்கு நம்ம உணவு வச்சதுனால தானே நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இந்த மாதிரி வீடுகளில் ஹோட்டல்களில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆட்களுக்கு சப்ளை பண்ணதுக்கு முன்னால் இந்த ஹோட்டல்காரங்க வெளியே சாப்பாடு கொண்டு வைப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கு தான். ஏதாவது அதில் நம்ம சமையல் பண்ணும்போது பல்லி கிள்ளி ஏதாவது வண்டு விழுந்ததுன்னா சரி, பாய்சன் ஆகிரும், உயிருக்கு ஆபத்தாயிரும். இதனால அதை செக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் காக்காய்க்கு கொஞ்சம் வைப்பாங்க. அதில் பாய்சன் கலந்துருதுன்னா காக்கா அப்படி மயங்கி விழுந்துடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ இவர் அரசர் அதனால் உயிர் தப்பிட்டார். இது இவர் நிறைய தர்மங்கள் பண்ணதுனால தான், கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி தர்மங்கள் பண்ணதுனால தான், அந்த தர்மம் தான் இவர் உயிரை காப்பாற்றிருக்கு. அதனால் சின்ன பிள்ளைகளா நீங்கள் இந்த வயசுலே தர்ம சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கணும். ஏதோ உங்கள் தர்ம சிந்தனை உங்கள்கிட்ட படிக்க வேண்டிய பிள்ளைகள் ஏதாவது ஒரு பென்சிலோ பெண்ணோ கேட்குது, அதில் ஏதாவது காசு கேட்குதுன்னா அவங்கள்ட்ட இருந்ததுன்னா கொடுக்கணும். இந்த வயசுலேயே நீங்கள் கொடுத்து பழகினா தான், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த வாழ்க்கை நல்லா அமையும். என்ன டாட்டா, நாளைக்கு வரும்போது சாக்லேட்லாம் கூப்பிட்டு வருவேன். என்ன கரெக்டா? என்ன